வங்க தேசத்துல ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அவங்களோட ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கி ஜூலைல 2024 ஓகேயா. அந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1971 பாகிஸ்தான்கிட்ட இருந்து இந்த வங்கதேசம் பிரிஞ்சது பாத்தீங்களா, இதுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருப்பாங்கல்ல, அந்த தியாகிகளோட வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை கொண்டு வராங்க. ஒரு இடஒதுக்கீடு மசோதா ஒண்ணு கொண்டு வராங்க. இந்த மசோதா எதுக்குன்னா சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொதுத்துறை பணிகள்லாம் இருக்குல்ல, இந்த பொதுத்துறை பணிகள்லாம் 30% இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொந்தளிச்சுட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டம் நார்மலா நடந்த ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவுல நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த போராட்டத்தை விட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்போதைக்கு வங்கதேச பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்க அப்படின்னா போலீஸ் ராணுவம் இவங்கெல்லாம் விட்டு இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவங்களும் ஷூட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1400 பேர் இறந்துருக்காங்க. 25,000க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா காயமடைஞ்சு அவங்க எல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் மருத்துவ உதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வன்முறை போராட்டமா நடந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரதமரோட வீட்டுக்கு போய் அந்த வீட்டையே அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு போயிருந்தாங்க. நம்ம இதெல்லாம் 2024 சோசியல் மீடியால எல்லாம் பார்த்திருக்கோம் ஓகேயா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து ஷேக் ஹசீனாவோட ஃபேமிலி, அந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவோட ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. எக்ஸைல்னு சொல்லப்படுற இந்த நாடு கடத்தல் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில தான் அவங்க இங்க தங்கியிருக்கிறாங்க டெல்லியில. பட் இவங்க எங்க இருந்தாலும் இவங்களோட அந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க நடந்துகிட்டு இருக்கு. எங்க டாக்காவில், அதாவது பங்களாதேஷ்ல இருக்கிற சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்துல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோ இந்த போராட்டத்தை எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வன்மையான ஒரு அடக்குமுறையை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா பலர் இறந்துருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும் தெரிஞ்சும் இதை ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான எந்த வழியையும் அவங்க பண்ணல. ஸோ மனித உரிமை மீறல ஈடுபட்டுருக்காங்க, மனித குலத்திற்கே குற்றம் விளைவிக்கிற மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அவர் மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்த இன்னொரு உள்துறை அமைச்சர் அவருக்கும் அதே மரண தண்டனை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வங்கதேசத்துல கிடையாது, 2 பேருமே வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க. பொருளாதார நிபுணரா இருக்கிற நோபல் பிரைஸ் வாங்கின யூனஸ் அப்படிங்கிறவரோட தலைமையில தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வங்கதேசத்துல ஆட்சி நடந்துட்டு தற்காலிகமான அரசு தான். பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றாங்க. அவங்க இந்தியாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவை கைது பண்ணி வங்கதேசத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவிட்ட இதை பத்தி கேட்கும்போது ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது என் மேல புனையப்பட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல், அது மட்டும் இல்லாம இதுல எனக்கு நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னோட அவாமி லீக் அப்படிங்கிற இந்த கட்சியை இல்லாமலே ஒழிக்கிறதுக்கான ஒரு செயல்கள்ல தான் இந்த எதிர்கட்சி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஜனநாயக தேர்தல் இல்லாத அரசு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாதத்தை முன் வச்சுக்கிறாங்க. எது எப்படியோ இப்போ இந்தியாவில் ஷேக் ஹசீனா இருக்கிறாங்க. தீர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அங்க வங்கதேசத்துல இருக்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்தியா இவங்கள மறுபடி வங்கதேசத்துக்கு அனுப்புமா, ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு திரும்ப அனுப்புமா, இவங்களோட மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா, அப்படி இல்லை அப்படின்னா வேற என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன். பாய்.